அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கவிதா விஜயன் பேசுறேன். மீண்டும் உங்களை இன்னொரு தலைப்பின் கீழ் கவிஸ் போட்காஸ்டுக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. உலகெங்கிலும் இருந்து அன்பும் ஆதரவும் அளித்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு ஸ்டாப் சேசிங் பர்ஃபெக்ஷன், எம்ப்ரேஸ் யுவர் செல்ஃப் நவ். அதாவது நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா லைஃப்ல நாம போதுமானவங்க கிடையாது. நம்ம எப்ப பாரு எதையாச்சும் ஃபிக்ஸ் பண்ணணும், எதையாச்சும் சரி பண்ணிட்டே இருக்கணும். நாம மத்தவங்க நம்மளை ஏத்துக்கணும் அப்படின்றதுக்காக நாம பர்ஃபெக்ட்டா இருக்கணும். அப்படின்ற ஒரு வெர்ஷன்லயே நாம இருந்துட்டு இருப்போம். ஸோ நீங்க ஒரு நார்சிஸ்டிக் அபியூஸ்ல இருக்கிறவரா இருந்தாலும் சரி, அதுலேருந்து வெளியில வந்தவங்களா இருந்தாலும் சரி, இந்த ஃபீலிங் உங்களுக்குள்ள ரொம்ப ஆழமா இருக்கும். அதாவது நீங்க கடந்து வந்த இந்த வாழ்க்கை பாதையில உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா, நீங்களா இருக்கிறது சரி கிடையாது. இந்த இடத்துல மத்தவங்க உங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னாக்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாறி வாழணும். கண்டிப்பா உங்களை நீங்க மாத்திக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருப்போம், மற்றவங்க நம்மளை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம பர்ஃபெக்ஷன் அப்படின்ற இல்லாத ஒரு இல்யூஷனை தேடி ஓடிட்டே இருப்போம். பர்ஃபெக்ட் உலகத்துல பர்ஃபெக்ட் அப்படின்னு யாருமே கிடையாது. ஆனா சில பேர் இந்த பர்ஃபெக்ஷன் அப்படின்றதுக்காக ரொம்ப போராடுவாங்க. நான் எல்லா விஷயத்திலும் பர்ஃபெக்டா இருக்கணும், எல்லார்கிட்டையும் பர்ஃபெக்டா இருக்கணும், நான் எடுக்கிற வேலையை பர்ஃபெக்டா முடிக்கணும். தப்பு இல்ல. ஆனா அதுக்காக அவங்க இழக்கிறது ரொம்ப அதிகம். தன்னை இழந்து பர்ஃபெக்டா இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. ஸோ இது என்ன ஆகும் நாளடைவில், இந்த சேசிங், இந்த பர்ஃபெக்ஷன் அப்படின்ற ஒரு சேசிங்கை நம்ம தேடி ஓட 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 அது நமக்கு ஒரு எமோஷனல் எக்ஸாஷன், எமோஷனல் பேர்ன் அவுட்டை நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்க எப்போ இந்த பர்ஃபெக்ஷனை தேடி ஓடுறத நிறுத்திட்டு நீங்களா இருக்கிறத ஏத்துக்கிறீங்களோ, அன்னைக்குதான் உங்க மனசுல அமைதி வரும். ஸோ யோசிச்சு பாருங்க, இந்த பர்ஃபெக்ட் அப்படின்ற ஒரு வார்த்தைக்காக நம்ம என்னென்னலாம் பண்றோம். ட்ரெஸ் பண்றதுல பர்ஃபெக்டா இருக்கணும், ஹேர் ட்ரெஸ்ல பர்ஃபெக்டா இருக்கணும், நம்ம பிள்ளைகளை வளர்க்கறதுல பர்ஃபெக்டா இருக்கணும், நாம பஞ்சுவாலிட்ட பர்ஃபெக்டா இருக்கணும். இந்த பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லும் போது சொல்றவங்களுக்கு வேணா அது ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஈஸியா இருக்கலாம். அந்த பர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய டார்ச்சரா இருக்கும் தெரியுமா? அவங்க தன்னை ஒரு லிபரலாவே ஃபீல் பண்ணவே மாட்டாங்க. அந்த பர்ஃபெக்ட் அப்படின்ற அந்த சேசிங்ல அவங்களால மூச்சு கூட விட முடியாது. பர்ஃபெக்டா இருக்கணும், எல்லாத்துலயும் நான் பர்ஃபெக்டா இருக்கணும், காலைல எழுந்ததுல இருந்து போடுற வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும்னா அவங்க என்ன சூப்பர், என்ன சொல்றது, சூப்பர் ஹியூமன் பீயிங் அவங்க கிடையாது. ஸோ அந்த பர்ஃபெக்ட் அப்படின்றத நம்ம கிட்ட எதிர்பார்க்கறாங்க பாத்தீங்களா, நம்மளால அது முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் நம்மள பர்ஃபெக்டா இருக்க சொல்லி கட்டாயப்படுத்துவாங்க. என் வாழ்க்கையில என்ன டார்ச்சர் பண்ணிருக்கிறாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இன்னை வரைக்கும் என் வாழ்க்கையில விடை தெரியாத கேள்விகள் நிறைய இருக்குது. அதுல ஒரு சில விஷயம் எனக்கு புரியவே இல்லை. இந்த பர்ஃபெக்ட்டுக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு இது வரைக்குமே தெரியல. ஆனா நான் பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக டிசிப்ளின் அப்படின்ற பேர்ல என்ன ஒரு பர்ஃபெக்ட் கேர்ள் அப்படின்னு வளர்க்கணுன்ற பேர்ல என் நம்பிக்கையை உடைச்சி, என் கனவுகளை உடைச்சி, என் பெண்மைய வார்த்தைகளால இழிவுபடுத்தி, என்னை மத்தவங்க கூட கம்பேர் பண்ணி, மனசுல ஒரு தைரியமே இல்லாத ஒரு பெண்ணா வளர்க்கப்பட்டு வந்த வந்த நான். ஆனா ஒரு கட்டத்துல என்ன மாதிரியே இருக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கட்டத்துல, அதாவது ஒரு குடும்பத்துல
குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அத்தனை பேரையும் சமமா பார்க்கணும். ஆனா என் குடும்பத்துல எனக்கு மட்டும்தான் இந்த பெர்ஃபெக்ஷன், மத்தவங்களுக்கு எல்லாம் சுதந்திரம். எந்த தப்ப நான் பண்ணிடக்கூடாது அப்படின்னு பர்ஃபெக்ட்ன்ற பேர்ல, டிசிப்ளின்ற பேர்ல என்னை 20 வருஷமா டார்ச்சர் பண்ணி, அவமானப்படுத்தி, என் மென்டல் ஹெல்த்து, என் பிசிக்கல் ஹெல்த் எல்லாத்தையும் பாதிப்படைய வச்சாங்களோ, அதே தப்ப இன்னொரு குழந்தை பண்ணும்போது, ஒண்ணுமே நடக்காத மாரி விட்டுட்டு வந்துட்டு, அவங்களுக்கு பண்ண வேண்டிய எல்லாத்தையும் பண்ணாங்க அப்படின்னாக்க, அப்புறம் என்ன எதுக்கு இந்த 20 வருஷமா அப்படி வளர்க்கணும்? இன்னமும் அந்த கேள்விக்கு எனக்கு விடை தெரியல. நான் மட்டும் ஏன் அந்த பெர்ஃபெக்ட்டா இருக்கணும், என்ன மட்டும் ஏன் எதிர்பார்த்தாங்க எனக்கு தெரியல. என்ன மட்டும் ஏன் அப்படி வளர்த்தாங்க தெரியல. மத்தவங்களுக்கெல்லாம் சுதந்திரம் குடுத்துட்டு, என்ன மட்டும் ஏன் அந்த கூண்டுக்குள்ள வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. இதனாலேயே எனக்கே தெரியாம வாழ்க்கை முழுக்க பெர்ஃபெக்ட்டா இருந்தா தான் நம்மள எல்லாரும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க போல, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் போலன்னு எனக்கே தெரியாம ஒரு ட்ராப்ல நான் மாட்டிக்கிட்டேன். அந்த ரிலேஷன்ஷிப்ப விட்டு நான் வந்ததுக்கு அப்புறமேலுக்கும், அந்த நார்சிஸ்டிக் ட்ரைட்ஸ் பிஹேவியர் உள்ள குடும்பத்திலேருந்து நான் வெளியில வந்ததுக்கு அப்புறமும், இந்த பெர்ஃபெக்ஷன் அப்படின்ற ஒரு பேட்டர்ன் எனக்குள்ளேயே தங்கி, என்னுடைய திருமண வாழ்க்கை, என்னுடைய தாய்மை, என் பிள்ளைகிட்ட அவன நான் வளர்த்த முறை எல்லாத்தையுமே பாதிச்சுது. ஆனா இத நான் புரிஞ்சுகிட்டேன் ஒரு கட்டத்துல. நான் என் பையன்கிட்ட எப்படி எதிர்பார்ப்பேன் அப்படின்னா, நான் எப்படி நினைக்கணும் அதே மாரி என் பையன் இருக்கணும்னு எதிர்பார்ப்பேன். அவன் நடக்கிறது, பேசுறது, சிரிக்கிறது எல்லாமே நான் நினைக்கிற மாரி இருக்கும்னு எதிர்பார்ப்பேன். அப்படிதான் இருந்தேன். அவன அப்படிதான் வளர்த்துக்கிட்டு வந்தேன். ஆனா அவன் ஒரு கட்டத்துல விவரம் தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேலுக்கு, அவன் என்ன திருப்பி கேள்வி கேட்டான். "நீ நினைக்கிற மாரி நான் இருக்கணும்னா, நான் எப்பதாம்மா நான் விரும்புற மாரி நான் இருப்பேன்" அப்படின்னு. எனக்கு இந்த கேள்வி மத்தவங்க யாராவது கேட்டிருந்தா நான் யோசிச்சிருப்பேனா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா என் பையன் கேட்டப்ப நான் யோசிச்சேன். அப்பதான் யோசிச்சேன். என்னதான் அவன் எனக்கு பிள்ளையா இருந்தாலும், அவன் ஒரு தனி மனிதன் இல்லையா? அவன் எப்படி நான் நினைக்கிறத அப்படியே எப்படி அவனால ப்ரொஜெக்ட் பண்ண முடியும்? அவன் என்ன கம்ப்யூட்டர் அவன்? இந்த ப்ரோகிராம் பண்ணி வச்ச ஒரு ரோபோட்டா? இல்லையே! அவனும் உணர்வுள்ள ஒரு தனி மனிதன் தான. அப்போ அது முடியாதுன்றப்போ, நாம ஏன் இந்த பெர்ஃபெக்ட்ட எதிர்பார்க்கணும்? நாமளும் ஏன் அதே மாரி பெர்ஃபெக்ட்ன்ற ஒரு லூப்க்குள்ள மாட்டிக்கணும்? என்ன இது ரொம்ப யோசிக்க வச்சுது. அதுக்கப்புறமேலுக்கு தான் என் பையன்கிட்ட அந்த பெர்ஃபெக்ட் அப்படின்ற இத நான் காட்டவே இல்ல நானு. அவன் இயல்புல இருக்கிறானா, அதுதான் அவனுக்கு நல்லது. அவன மாத்தணும், அவன பெர்ஃபெக்ட் ஆக்கணும்னு நான் நெனச்சது என்னுடைய தப்பு. ஆனா எனக்கு இந்த பேட்டர்ன் சின்ன வயசுல குடுக்கப்பட்டு இருந்துச்சு. அந்த அவேர்னஸ் எப்போ எனக்கு வந்ததோ, அந்த பேட்டர்ன நான் உடைக்க ஆரம்பிச்சேன். ஸோ இந்த பெர்ஃபெக்ஷனிசம் அப்படின்ற ஒரு பேட்டர்ன் எப்படி நமக்குள்ள உருவாக்கப்படுது அப்படின்னா, இது நம்ம எங்கேருந்து வருதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்ல அன்பு அப்படின்றது ஆ கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி தான் நம்மள வளர்த்துருப்பாங்க. ஸோ அவங்க நம்மகிட்ட அன்பா இருக்கணும் அப்படின்னா, நம்ம என்னென்னலாம் பண்ணணும் தெரியுமா? அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி பிஹேவ் பண்ணணும். அவங்களுடைய எதிர்பார்ப்புகள நிவர்த்தி பண்ணணும். அவங்க வெளியில அவங்களோட இமேஜ் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நாம செயல்படணும். இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா, அவங்க நமக்கு அன்பு காட்டுவாங்க. யோசிச்சு பாருங்க. இது உண்மையிலே நடக்கிற காரியமா? நடந்துகிட்டு இருந்துச்சு. எப்போ அப்படின்னாக்க, எனக்கு இந்த உண்மை தெரியல அப்போ. ஸோ அவங்க சொல்றபடி தான் கேட்கணும், அவங்க சொல்றபடி தான் இருக்கணும், அவங்க சொல்றபடி தான் நடக்கணும். அதுதான் எனக்கு சேஃப்டி. அதுதான் எனக்கு இந்த சமூகத்துல ஒரு மரியாதைய குடுக்கும். அதுதான் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய குடுக்கும் அப்படின்னு அவங்க எனக்கு சொல்லிக் குடுத்தத நம்புனதுனால, அவங்க என்ன எப்படி ஆட்டி வைக்கணும்னு நெனைச்சாங்களோ, அதே மாரி ஆட்டி வச்சாங்க. நானும் ஆடணும். அதுக்கு தகுந்த மாரி ஆடனேன். ஆனா கடைசி வரைக்கும் நான் சந்தோஷமா இல்ல. என் சந்தோஷமே அங்க இல்லாம போயிடுச்சு. என் உணர்வுகளே ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. ஆனா, இதெல்லாம் நம்ம செய்ய மறுத்தோம் அப்படின்னா, நமக்கு என்னென்னலாம் தெரியுமா கிடைக்கும்? கிரிட்டிசிசம். எப்ப பாரு நம்மள குறை சொல்லிட்டே இருப்பாங்க. எது பண்ணாலும் குறை சொல்லுவாங்க. நின்னா குத்தம், நடந்தா குத்தம், பேசுனா குத்தம், கைய கால ஆட்டுனா குத்தம், அந்த ட்ரெஸ் பண்ணா குத்தம், இந்த ட்ரெஸ் பண்ணா குத்தம்னு
எல்லாத்துக்கும் குறை சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா உண்மையிலே குறை நம்ம கிட்ட கிடையாதுங்க. அவங்க எதிர்பார்ப்ப நம்ம பூர்த்தி பண்ணாததுனால, அந்த குறைய நம்ம மேல அவங்க திணிப்பாங்க. சைலன்ட் ட்ரீட்மெண்ட் குடுப்பாங்க. நம்மகிட்ட பேச மாட்டாங்க. நம்மகிட்ட இருந்து டிஸ்டன்ஸா போவாங்க. நாம என்ன பண்ணுவோம்? ஐய்யயோ! நாம தான் ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு. அதனால தான் அவங்க சைலன்ட்டா இருக்காங்க போல இருக்கு. உடனே போய் மன்னிப்பு கேளு. எந்த தப்புமே பண்ணல. உடனே போய் மன்னிப்பு கேளு. எப்படியாச்சும் அவங்கள சமாதானப்படுத்தி பேச வைங்க. இது என் வாழ்க்கையில ரொம்ப நாளாவே நடந்துச்சு. கில்ட் நமக்குள்ள குற்ற உணர்வ புகுத்துவாங்க. உன்ன படிக்க வச்சேன், வளர்த்தேன், போனான், வந்தேன். உன்னால எனக்கு பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. கடைசியில நான் நான் பண்றது எல்லாமே எப்படியாச்சும் அவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கணும்ன்றத தான் நான் பண்ணனே நானு. ஆனா எப்ப பாரு ஏன் அந்த குற்ற உணர்வை என் மேல சுமத்திட்டே இருந்தாங்க. அப்ப எனக்கு புரியல. நான் எவ்வளவு பண்ணாலும் அவங்களுக்கு அது பத்தாது. கடைசியில நான் என் உயிரையே குடுக்க துணிஞ்சேன் நானு. சாவு வரைக்கும் போயிட்டு வந்தேன். அப்பயும் அவங்களுக்கு பத்தலையே! அப்பயும் அந்த குற்ற உணர்வை என் மேல சுமத்திட்டு தான் இருந்தாங்க. எமோஷனல் வித்ட்ராயல். நம்மளோட எமோஷனலா நல்லா விளையாடுவாங்க. எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அப்படியே அவங்க விக்டிம் ரேஞ்சுக்கு பேசுவாங்க. சோ இதெல்லாம் சேர்ந்து நம்மள மெதுவா என்ன பண்ண வைக்கும் அப்படின்னா, நாம இங்க பெர்ஃபெக்ட்டா இருந்தா மட்டும் தான் சேஃபா இருக்க முடியும். அப்படின்ற ஒரு ஆணித்தரமான நம்பிக்கைய நமக்குள்ள குடுத்துரும். உடனே நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம்? நம்ம பேசுற ஒரு வார்த்தைகளையும் ஓவர் திங்கிங் பண்ண ஆரம்பிப்போம். அந்த வார்த்தைகள அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க? நம்மள எப்படி புரிஞ்சுப்பாங்க? நாம இத பேசலாமா? அப்படின்னு நம்மளோட இயல்ப விட்டுட்டு அந்த வார்த்தைகள ஓவரா அனலைஸ் பண்ண ஆரம்பிப்போம். தப்பே பண்ணிடக்கூடாது அப்படின்றதுல குறியா இருப்போம். ஆனா இந்த இடத்துல நான் சொல்ல வர விஷயம், நான் மனிதர்கள் தானங்க. தப்பு பண்ணாம நம்மால இருக்க முடியுமா? இல்ல தப்பு பண்ணாம இந்த உலகத்துல இவ்வளவு விஷயங்கள் வந்துச்சா? தவறுகள் அப்படின்றது மனிதனுடைய இயல்பான குணங்கள்ல ஒன்று. எடுத்ததுமே பொறந்த குழந்தை எல்லாத்தையுமே அப்படியே கத்துக்கிட்டா பொறக்குது. நடக்க கத்துக்குது, பேச கத்துக்குது, சிரிக்க கத்துக்குது. அந்த நேரத்துல அது எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா கத்துக்குதா? இல்லையே! அப்ப நாம மட்டும் ஏன் அதே மாரி இருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கணும்? முடியாது நம்மால. அத ஒத்துக்கோங்க. நீங்களும் ஒத்துக்கோங்க. அவங்களும் ஒத்துக்கணும். நம்மால பெர்ஃபெக்ட்டாலாம் இருக்கவே முடியாது. தவறுகள் செய்யாமலாம் இருக்கவே முடியாது. ஆனா தவறுகள் செய்திடவே கூடாதுன்னு நாம முனைப்போட செயல்படுறோம் பார்த்தீங்களா? அது நம்மள கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடும். அது மட்டும் இல்லாம நம்மள அவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. சோ இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாக்க, நமக்குள்ள எப்பவுமே ஒரு ஹைப்பர் அவர் அதாவது எப்ப பாரு ஒரு ஸ்கேனிங் சிஸ்டம் ரன் ஆயிட்டே இருக்கும். நம்ம ஒரு ஹைப்பர் அலர்ட்ல இருப்போம். இப்போ ஒரு ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னாக்க, அங்க எதையும் உட்றக்கூடாது அப்படின்றதுக்காக, நம்ம ஒருவித எக்ஸாஷன், ஒருவித பர்ன் அவுட்டுக்கு ஆளாயிடுவோம். அத எடுத்து வச்சேன், இத எடுத்து வச்சேன், ஒரு நம்பிக்கையோட விஷயத்த செய்யவே மாட்டோம். போதும் கடைசி கிளம்புற வரைக்கும் போதும்னே நமக்கு தோணாது. ஏதோ ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு வேலைய எடுத்தோம் அப்படின்னாலும், அத நம்ம நம்பிக்கையோட நாமளா செஞ்சு முடிக்க மாட்டோம். இதுல தப்பு வந்துட்டா என்ன பண்றது? இது தப்பா போயிட்டா என்ன பண்றது? அடுத்தவங்க நம்மள ஜட்ஜ் பண்ணிட்டா என்ன பண்றது? அப்படின்ற நெனப்பிலேயே அந்த வேலைய இயல்பா செய்யறத விட்டுட்டு, அடுத்தவங்களுடைய கண்ணோட்டத்த மையப்படுத்தி நம்ம செய்ய ஆரம்பிக்கும்போது, அங்க நம்ம ஒரு மிஷினா தான் மாறுறோம். நம்மளுடைய இயல்பு தன்மை அங்க இருக்கவே இருக்காது. சோ அந்த ஹைப்பர் அவர் எப்பவுமே நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஆனா நாம என்ன நெனச்சிட்டு இருப்போம்? இது நம்ம பர்சனாலிட்டி அப்படின்னு நெனச்சிட்டு இருப்போம். ஆனா உண்மையிலே இது சர்வைவல். இதுல என்ன தெரியுமா ப்ராப்ளம்? அந்த நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் முடிஞ்சாலும், இந்த பேட்டர்ன் நமக்குள்ள தங்கியிருக்கும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா? நான் அந்த குடும்பத்த தாண்டி வந்துட்டேன். கல்யாணம் பண்ணி குழந்தை வந்துருச்சு. பையன் வளர்ந்து கேள்வி கேட்கிற வரைக்கும், அந்த பெர்ஃபெக்ஷனிசம் அப்படின்னு அந்த பேட்டர்ன் எனக்குள்ள இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனா 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் அத நான் கண்டே புடிச்சேன்.
இந்த ட்ராப் நம்மள அந்த பர்ஃபெக்ஷனை சேஸ் பண்ற அந்த ட்ராப்பு எப்படி உருவாகுது அப்படின்னாக்க, பர்ஃபெக்ஷன் அப்படின்றது சொல்யூஷனே கிடையாது. எந்த ஒரு வேலையிலுமே நீங்க பர்ஃபெக்ட்டா இருக்கிறது அப்படின்றது சொல்யூஷனே கிடையாது. ஏன்னா எதுவுமே பர்ஃபெக்ட்டே கிடையாது முதல்ல. ஸோ ஒரு விஷயம் செஞ்சாலும் நமக்கு அதுல திருப்தியே வராது. நம்ம இயல்பா நம்ம நிலைமையில தான் நம்ம செஞ்சிருக்கோம் அப்படின்ற அந்த நம்பிக்கை நமக்கு வராது. இன்னும் அத சரியா செய்யணும், இன்னும் மேல செய்யணும் அப்படின்ற ஒரு தேடல் தான் இருந்துகிட்டே இருக்குமே ஒழிய, நாம இயல்பான நிலையில இருக்கவே மாட்டோம். இது உண்மையிலேயே ஒரு ட்ராப் இது. இப்ப சூதாடுறவன் அடுத்த ஆட்டம் விளையாண்டா கிடைச்சிரும், விட்டத புடிச்சிடலாம். அடுத்த ஆட்டம் விளையாண்டா விட்டத புடிச்சிடலாம். அடுத்த ஆட்டம் விளையாண்ட விட்டத புடிச்சிடலாம்னு அவனுக்கு ஒரு நெனப்பு வருது பார்த்தீங்களா? அது போலத்தான் இந்த பெர்ஃபெக்ஷனும். ஸோ இப்ப நீங்க ஒண்ணு செய்வீங்க. அதுல ஒண்ணு பெர்ஃபெக்ட்டா தெரியாது. திரும்ப அடுத்து ஒண்ணு செய்வீங்க. அதுலயும் பெர்ஃபெக்ட்டா தெரியாது. இதே மாரி லைஃப் ஃபுல்லா நீங்க அந்த பெர்ஃபெக்ஷன தேடிட்டே இருப்பீங்களே ஒழிய, உங்களுடைய உண்மை தன்மைய அங்க இழந்துருவீங்க. ஏன் அப்படின்னாக்க, எப்ப பாரு எதையாவது ஃபிக்ஸ் பண்ணணுன்ற அந்த ஓட்டம் உங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும். எப்ப பாரு எதையாச்சும் சரிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இது என்ன பண்ணும் நெறைய பேர்ட்ட, மத்தவங்கள குறை சொல்லிட்டே இருப்பாங்க அவங்க. மத்தவங்களுக்கு எரிச்சல் ஆகும் அவங்க சொல்றது எல்லாமே. அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனா அடுத்தவங்கள சரிப்படுத்தணும்னு ஏதாச்சும் பொலம்பிட்டே இருப்பாங்க. எப்ப பாரு நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் வந்து ஹையரா இருக்கும். அதாவது எப்படி சொல்றது அப்படின்னாக்கா இத ஃபேண்டஸியா இருக்கும். அதாவது உண்மைத்தன்மை இல்லாம ஃபேன்சியா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஃபேண்டசி. உண்மையே இல்லாத ஒரு விஷயத்துக்கு நம்ம அதிகமா எதிர்பார்ப்போட இருப்போம். நமக்கு நம்ம அந்த பெர்ஃபெக்ட்ட போய் கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த சேசிங் பெர்ஃபெக்ஷன வந்து நம்ம போய் பெர்ஃபெக்ட்ட வந்து கண்டுபிடிக்கவே மாட்டோம். அதனால அந்த பெர்ஃபெக்ட்ட கண்டுபிடிக்க முடியாதனால நம்ம என்ன பண்ணுவோம், நம்மள நாமளே குறை சொல்லிப்போம். செல்ஃப் கிரிட்டிசிசம். நம்ம மேல நமக்கு டவுட் அதிகமாயிட்டே இருக்கும். எப்ப பாரு நமக்குள்ள ஒரு பிரஷர், இந்த பெர்ஃபெக்ட்னால ஒரு பிரஷர் இருந்துகிட்டே இருக்கும். நான் கூட அப்படிதாங்க இருந்தேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எதையாவது ஒண்ணு எடுத்தா அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா முடிக்கணும். அதுல ஒரு இலகுத்தன்மை இருக்கக்கூடாது. எடுத்தா முடிச்சுட்டு தான் உட்காரணும். அங்க என் உடம்பு நிலைய பத்தி கவலை இல்ல. என் மென்டல் ஹெல்த்த பத்தி கவலை கிடையாது. சுத்தி இருக்கிறது இத பத்தியுமே கவலை கிடையாது. அப்படின்ற மாரி தான் நான் இருந்தேன் நானு. ஆனா, அது எனக்கு எந்த அளவுக்கு எக்ஸாஷன குடுத்தது அப்படின்றத நான் வந்து உணர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கு நான் எவ்வளோ பெரிய ட்ராப்ல இருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்பலாம் ரொம்ப நிதானமா நான் செய்யறது. எதுக்குமே நான் ஹரி அப் பண்றதே கிடையாது. எதுவா இருந்தாலும் நடக்கிறது நடக்கட்டும். இல்ல நடக்கிறது நடந்து தான் தீரும். அதுக்கு நாம ஏன் ஓடுவானே? நிதானமா இருப்போம். முன்னாடிலாம் நான் என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்க, அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா இருக்கும். சாரிலேருந்து, பிளவுஸ்லேருந்து, வளையல்லேருந்து, ஆ அ தோடு, பேண்டுலேருந்து அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா இருப்பேன். ஏன்னா, அந்த மாரி பெர்ஃபெக்ட்டா நான் வெளியில போகல அப்படின்னா, என்ன மத்தவங்க பார்க்குற பார்வை வித்தியாசமா இருக்குன்ற மாரி ஒரு ஃபீலிங்கா இருக்கும் எனக்கு. உண்மையிலே அவங்க அந்த மாரி எதையும் நெனைக்க போறது கிடையாது. ஆனா, எனக்கு அது ஏதோ ஒரு மாதிரி ஆ அன்பெர்ஃபெக்ட்டா இருக்கிற மாரி தோணும். ஆனா, அப்புறம் தான் யோசிக்க, இதெல்லாம் நான் எதுக்காக நான் பண்ணணும்? யார் என்ன அப்ரிஷியேட் பண்ணணுன்றதுக்காக நான் பண்றேன்? எத நான் சேஸ் பண்றேன்? இப்போ நான் அந்த நெனப்ப விட்டதுக்கு அப்புறமேலுக்கு ரொம்ப லிபரலா ட்ரெஸ் பண்றேன் நானு. எத பத்தியுமே யோசிக்கிறது இல்ல. என்னுடைய விருப்பம், என்னுடைய சாய்ஸ், என்னுடைய நேரத்துக்கு தகுந்த மாரி நான் ட்ரெஸ் பண்ணிட்டு போறேன். ஸோ எனக்கு நானே போட்டு வச்சிருந்த அந்த பெரிய ஒரு சிறைய உடைச்சுட்டேன் நானு. எத பத்தியுமே இப்ப கவலைப்படுறதே கிடையாது. நான் வந்து எனக்கு கம்ஃபர்ட்டா இருக்கிற மாரி நான் இருந்தா ஓகே. என் இயல்பு தன்மையில நான் இருந்தா ஓகே. அப்படின்னு நான் இருக்கிறேன் இப்ப நானு. ஓகேங்களா? இந்த பிரஷரே நமக்கு எதுவுமே தேவையில்ல நமக்கு. ஆனா அந்த பிரஷர்லயே நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். இந்த இடத்துல நமக்கு வழி தரக்கூடிய உண்மை என்ன அப்படின்னா, இந்த பெர்ஃபெக்ஷன் அப்படின்றது ஹீலிங்கே கிடையாது. நம்ம பாஸ்ட்ல இருந்த அபியூஸோட கன்டினியூவேஷன் தான் இந்த பெர்ஃபெக்ஷன். ஆனா இந்த அபியூஸ் வந்து இப்போ நமக்கு அவங்கள்ட்ட இருந்து வரல. நமக்கு உள்ளார இருந்தே வருது. நீ இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். நமக்குள்ளேயே நாம ஒரு கோட்ட போட்டு வச்சிருக்கிறதுலேருந்து தான் இப்போ இது வருது. புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ நாமளே நமக்கு
ஒரு பெரிய கூண்ட உருவாக்கி அதுக்குள்ள நம்ம உட்காந்துக்கிறோம். அது மட்டும் இல்லாம, இந்த சின்ன வயசுல நம்மள அவங்க எப்படி பார்த்தாங்களோ, அதே மாதிரி வளர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கு நாம நம்மள பார்ப்போம். நாம உண்மையிலே எப்படி இருக்கோமோ, அந்த மாரி நம்மள பார்க்க மாட்டோம். சின்ன வயசுல அவங்க ஒரு கண்ணோட்டத்துல நம்மள பார்த்தாங்க இல்லைங்களா? அதே கண்ணோட்டத்தோட தான் நாம இன்னமும் நம்மள பார்த்துட்டு இருக்கறனால தான் இந்த பெர்ஃபெக்ஷனிசம் நம்மகிட்ட ஒட்டிட்டு இருக்குது. இதுதான் நம்மளோட ஹீலிங்க இங்க பிளாக் பண்ணுது. சரி. நாமளா இருக்கிறதுக்கு என்னென்ன போராட்டங்கள்? ஏன் இவ்ளோ போராட்டங்கள்? அப்படின்னா, உண்மைய சொல்லணும் அப்படின்னா, எம்ப்ரேஸ் யுவர் செல்ஃப். நீங்களா இருங்க. உங்கள நீங்க ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்றது வேணா ஈஸியா இருக்கலாம். ஆனா, அதுதான் இருக்கிறதுலயே இந்த இன்னர் ஒர்க்ல ரொம்பவும் கஷ்டமான, முடியாதுன்னு தோன்ற, இல்ல பாசிபிளே இல்லன்னு தோன்ற விஷயம். ஏன்னா, உள்ளுக்குள்ள ஒரு வாய்ஸ் நம்மட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும். நீ இதுவரைக்கும் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரல. நீ இன்னும் எதுக்கும் தகுதி ஆவல. நீ உன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்க வேண்டியது நெறைய இருக்கு. இந்த வெர்ஷன் உனக்கு செட் ஆகல. எது? இயல்பா இருக்கிற இந்த வெர்ஷன் உனக்கு செட் ஆகல. இந்த வாய்ஸ் நமக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா, ஒரு விஷயத்த இங்க நீங்க யோசிச்சிருக்க மாட்டீங்க. இந்த வாய்ஸ் உங்க வாய்ஸ் கிடையாது. உங்க உண்மையான வாய்ஸ் கிடையாது. இது சின்ன வயசுல உங்கள கண்டிஷன் பண்ணி வச்சாங்க இல்லையா? அந்த கண்டிஷனிங் கொடுத்த வாய்ஸ். நிதானமா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே புரியும். இத ஏன் இவ்ளோ நம்மால பெர்ஃபெக்ட்டா செய்ய முடியல அப்படின்னு நீங்க யோசிக்கும்போது, இந்த குரல் சின்ன வயசுல உங்களுக்கு குடுக்கப்பட்ட குரலா தான் இருக்கும். அது உங்க குரலா இருக்காது. உட்கார்ந்து யாரும் அத கேட்கறது இல்ல. சோ நம்மள என்ன பண்ணிருப்போம்? நாம எப்படி ட்ரெயின் பண்ணி வச்சிருப்போம்? அன்புனா, அத நம்ம ஏர்ன் பண்ணணும். நம்ம பெர்ஃபார்மன்ஸ் குடுத்து அன்ப வாங்கணும். எப்பவுமே நம்ம ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும். நாம நம்மகிட்ட இருக்கக்கூடிய குறைகள வெளியில காட்டிடக்கூடாது. அப்படின்னு ரொம்ப கவனமா இருப்போம். சோ நேச்சுரலா என்ன ஆகுது? நாமளா இருக்கிறது நமக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது. அதனால பெர்ஃபெக்ஷன சேஸ் பண்றது ஃபெமிலியரா இருக்கிறதுனால, எப்ப பார் பெர்ஃபெக்ஷன தேடி ஓடிக்கிட்டே நாம இருக்கிறோம். ஓகே. இந்த ஹீலிங் அப்படின்றது எப்படி ஸ்டார்ட் ஆகுது? எப்படி இருக்கும்? ஹீலிங் அப்படின்றது கண்டிப்பா நீங்க பெர்ஃபெக்ட் ஆவறதே கிடையாது. யாருமே பெர்ஃபெக்ட் இல்லைங்க. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எல்லார்ட்டயுமே ஃப்ளாஸ் இருக்கத்தான் செய்யுது. ஏற்ற இறக்கம் இருக்கதான் செய்யுது. அப் அண்ட் டவுன் இருக்கதான் செய்யுது. அ தவறுகளும், நியாயங்களும் இருக்கதான் செய்யுது. குறைகளும், நிறைகளும் இருக்கத்தான் செய்யுது. ஆனா, நம்ம அடுத்தவங்கள ஜட்ஜ் பண்றோமே ஒழிய, நமக்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளையும், நிறைகளையும் நாம ஏத்துக்கிறோமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஆனா, எப்ப அத நீங்க ஏத்துக்கிறீங்களோ, அப்ப இந்த உலகம் உங்களுக்கு அழகா மாறும். உங்க வாழ்க்கை நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. என்ன போல. எனக்குள்ள குறைகள் நெறைய இருக்குன்னு என்ன நானே குறை சொல்லிட்டு இருந்தேன். ஆனா, இப்ப நான் அத விட்டுட்டேன். நான் என்ன முழுசா ஏத்துக்கிட்டேன். இதுதான் நான். எனக்குள்ள இவ்ளோ குறைகள் இருக்கு. அந்த குறைகளுக்கு அத நான் ஏத்துக்கிறேன் நானு. அது மனித இயல்பு அது. அத நான் ஏத்துக்கிறேன். அத நான் சரி பண்ண போறேன் நானு. ஆனா, அத நான் தூக்கி போட்டேன் அப்படின்னா, எனக்கு நானே துரோகம் பண்றதா அர்த்தம். சோ இந்த இடத்துல நான் புரிஞ்சுகிட்டது, நான் எப்படி இருக்கணும்னு நெனைக்கிறேனோ, அதே மாரி நான் இருக்கிறது சரி. அப்படின்ற எண்ணத்த வலுப்படுத்துறது தான் இங்க ஹீலிங். நானா இருக்க என்ன நானே அலோவ் பண்றது தான் சரியான விஷயம். அதுதான் ஹீலிங். இது என்ன ஆகும் அப்படின்னாக்க, எனக்கு ரெஸ்ட் எடுக்க தோணுதா? நான் கண்டிப்பா ரெஸ்ட் எடுப்பேன். அதுக்கு நான் குற்ற உணர்வுப்பட வேண்டிய அவசியமே இல்ல. தப்பு பண்றேனா, அந்த தப்ப திருத்திக்கணுன்ற முயற்சி நான் திரும்பவும் எடுக்கிறேன். தப்பு வரத்தான் செய்யும். ஆனா அதுக்காக நான் வெட்கப்படல, அவமானப்படல. என்ன நான் வெளிப்படுத்தணும், என்னுடைய உணர்வுகள் என்ன அப்படின்றத நான் வெளிப்படுத்தணும்னு முடிவு பண்ணேன்னா, ஓவர் திங்கிங் இல்லாம நான் வெளிப்படுத்துவேன். எனக்கு உள்ளுக்குள்ள என்ன தோணுதோ அத அப்படியே வெளிப்படுத்துவேன். உள்ளுக்குள்ள ஒண்ண வச்சுக்கிட்டு வெளியில என்னால இன்னொரு இதுவா மாற முடியல. அது இருந்தேன். அப்படிதான் இருந்தேன். ஆனா இப்ப அப்படி கிடையாது. கோபமோ, அழுகையோ, வெறுப்போ, இல்ல யார் மேலயாவது எதையாச்சும் சொல்லணுமா, எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லிவிடுவேன். நான் வெளியில இருக்கவங்கள பத்தி யோசிக்கவே மாட்டேன். ஏன்னா இத்தன நாள் நான் அப்படி இருந்ததுனால தான் இவ்ளோ நான் கஷ்டப்பட்டேன். எனக்கு முதல்ல நான் உண்மையா இருக்கிறேன்.
அத நான் கையில எடுத்ததுக்கு அப்புறமேலுக்கு நெறைய எதிர்ப்புகள், நெறைய விஷயங்கள நான் சந்திச்சேன். ஆனா, அதெல்லாம் தாண்டி வந்தப்போ உண்மையிலேயே நான் வாழ்க்கைய ஜெயிச்ச ஒரு சுதந்திரம் எனக்கு கிடைச்சது. என்னால இதெல்லாம் இப்ப பண்ண முடியுது. எனக்கு ஓய்வு வேணுமா? வெளிப்படையா சொல்ல தோணுது. என் உடம்பு இப்படிதான் இருக்குன்னா, வெளிப்படையா சொல்ல தோணுது என்னால. எனக்கு அது குற்ற உணர்வு படல. எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்புன்னு நான் தூக்கி வச்சுக்கல. முடிஞ்சா முடியறப்ப நான் செய்வேன் நானு. முடியலையா அதையும் ஏத்துக்கணும். அப்படின்றத நான் ஒத்துக்கிட்டேன். அதே மாரி நான் செய்யக்கூடிய எந்த செயல்களிலுமே தவறுகள் வரத்தான் செய்யும். ஆரம்பிக்கிற செயல்கள்ல தவறுகள் வரத்தான் செய்யும். அதையும் நான் வெட்கப்படாம நான் ஏத்துக்கிட்டேன் நானு. ஏன்னா தவறுகள் பண்ணாம எந்த ஒரு தெளிவான விஷயத்தையும் நம்மால பண்ணவே முடியாது. அதையும் நான் ஏத்துக்கிட்டேன். என்னன்னா வெளிப்படுத்தவும் ஆரம்பிச்சேன். இதெல்லாம் நான் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேலுக்கு நான் என்ன பண்ணேன், இந்த செல்ஃப் கிரிட்டிசிசம் என்ன நானே குறை சொல்லிக்கிறதுக்கு பதிலா, என் மேல அன்ப காட்ட ஆரம்பிச்சேன். செல்ஃப் கம்பேஷன். நான் குறை சொல்றத நிறுத்திட்டேன். நான் ஏன் என்ன குறை சொல்லிக்கணும்? இதுதான் நான். இயற்கையின் படைப்பு இதுதான். இதுதான் நான். என்ன நான் யாருன்னு நான் புரிஞ்சுகிட்டேன். மத்தவங்க புரிஞ்சுக்கிறாங்க, புரிஞ்சுக்கல அத பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆனா என் மேல எனக்கு இரக்கமும், அன்பும் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி பிரஷர் குடுக்கறதுக்கு பதிலா, ஒரு விஷயத்த பிரஷர் பண்ணி, ஃபோர்ஸ் பண்ணி செய்யறதுக்கு பதிலா, பிரசன்ஸோட செய்வோம். மைண்ட்ஃபுல்னஸா செய்வோம். ஐயையோ! இத நம்ம செய்யணுமே அப்படின்னு அவசரப்பட்டோ, பதட்டப்பட்டோ செய்யறத விட, இத நம்ம இயல்புல எப்படி செய்வோம்? அப்படின்னு நான் செய்ய ஆரம்பிக்கிறேன். பர்ஃபெக்ஷனா இருக்கிறத விட, உண்மை தன்மையோட இருக்கிறது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இது மெதுவா என்ன ஆச்சு, எனக்குள்ள ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்த பலமாக்குச்சு. என்ன அப்படின்னா, என் மேல எனக்கு உருவான நம்பிக்கை. இப்படித்தான் அந்த பெர்ஃபெக்ஷனிசம் அப்படின்னு அந்த பேட்டர்ன நான் உடைச்சேன். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பேட்டர்னையும் உங்களால உடைக்க முடியும். அந்த பேட்டர்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, பேட்டர்ன் பிரேக்கிங் சீரியஸ் ஆரம்பிச்சிருக்கேன். அது என்னுடைய பிளேலிஸ்ட்ல இருக்கு. போய் செக் பண்ணீங்கன்னா, இந்த நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்லால எந்தெந்த பேட்டர்ன நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ, அந்த ஒரு பேட்டர்ன பத்தின தனி வீடியோஸ் அதுல இருக்கும். அதுல அந்த பேட்டர்ன் எப்படி உருவாகுது, அதனால எப்படி நம்ம பாதிக்கப்படுறோம், அதுலேருந்து எப்படி வெளியில வரலாம் அப்படின்ற தகவல ஒரு பேட்டர்னுக்காகவும் நான் சொல்லியிருப்பேன். நீங்க அந்த வீடியோஸ செக் பண்ணலாம். சில வீடியோஸ் பப்ளிக்கா இருக்காது. என்னுடைய போஸ்ட்ல போனீங்கன்னா லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாரி இந்த பேட்டர்ன பிரேக் பண்றதுக்கான ஒர்க் ஷாப் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்ல நான் குடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ பயோல என்னுடைய நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு இன்ட்ரஸ்டட் அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னாக்க, என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் பத்தின தகவல்கள உங்களுக்கு அனுப்புவோம். விருப்பப்பட்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு குரூப்ல ஜாயின் பண்ண விருப்பம் இல்ல, உங்கள்ட்ட பிரைவேட்டா பேசணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும், அதுக்கான விதிமுறைகளையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க அதுலயும் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ இந்த பர்ஃபெக்ஷனிசம் அப்படின்ற இந்த பேட்டர்னை நான் உடைச்சதன் மூலியமா எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா, என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய சுயமரியாதை எனக்கு திரும்ப கிடைச்சது. ஒருவேளை நீங்களும் இந்த பர்ஃபெக்ஷனை சேஸ் பண்ற ஒரு ஹியூமன் பீயிங்கா இருந்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் உங்க ஓட்டத்தை நிறுத்துங்க. உங்க மூச்சை நிதானமா விடுங்க. உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க. நீங்க எதையும் தேடி ஓடாம, இப்ப நீங்க இருக்கிறவங்களே ரொம்பவும் உங்க வாழ்க்கைக்கு போதுமானவங்க அப்படின்ற எண்ணம் வந்துச்சு அப்படின்னா, அது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. என்கிட்ட நிறையும் இருக்கும், குறையும் இருக்கும். 2யுமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் ஏன் நிறைய மட்டுமே தேடி ஓடணும்? யோசிச்சு பாருங்க. உங்க இயல்பு தன்மைக்கு மீண்டு வாங்க. நீங்க அந்த இயல்பு தன்மை அடையறதுக்கு நீங்க ஹீலிங் ஆகணும். உங்கள நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். உங்கள ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமுமே கிடையாது. ஏன்னா, உண்மை இங்க என்ன அப்படின்னா, பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட்டா இருக்கிறது அப்படின்றது வாழ்க்கையே கிடையாது. நீங்க உண்மையா இருக்கிறது தான் இங்க வாழ்க்கை. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஹீலிங் எப்ப ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னாக்க, நீங்க எப்ப நான் இப்படி இருந்தாதான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றத நிறுத்திட்டு, நானா இருந்தாலே என் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா, இந்த பர்ஃபெக்ஷனிசம் அங்க உடைஞ்சிரும்.
இந்த போட்காஸ்ட் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்ததுன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாக்க உங்களுடைய லைக்கும் ஹைப்பும் எனக்கு கொடுங்க. அது பல பேரை இந்த வீடியோ சென்றடைய உதவும். இது மாதிரி மேலும் இந்த நார்சிஸ்டிக் அபியூஸ்ல இருந்து ஹீலிங் ஆவறதுக்கு தேவையான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கணும் அப்படின்னாக்க கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்கு, அதையும் கிளிக் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்ற மெசேஜ் இதுதான். ஒருவேளை இந்த எபிசோட் உங்க வாழ்க்கையோட ஒத்து போச்சு அப்படின்னாக்க இது யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, பர்ஃபெக்டா இருந்தாதான் நீங்க குணமாகுவீங்க, ஹீல் ஆகுவீங்கன்னு நினைக்கிறது கிடையவே கிடையாது. நீங்களா இருக்கிறது தான் உண்மையான ஹீலிங். உங்க உணர்வுகளை வெளிப்படுத்துறது தான் உண்மையான ஹீலிங். உங்களுடைய நிறை குறைகளை நீங்களே அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் உண்மையான ஹீலிங். ஸோ ஹீலிங் ஆவறதுக்கு நீங்க பர்ஃபெக்ஷனை சேஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உங்க பொறுமைக்கும் அமைதிக்கும் நன்றி.